வணக்கம் மக்களே. அதிமுகவின் அரசியல் களத்தில் பரபரப்பு. என்னடா ரொம்ப நாளாக நல்லா போயிட்டு இருந்துச்சு, இன்னும் எதுவும் நடக்கலையே அப்படின்னு பார்த்தோம். நடந்துருச்சு. சின்ன கவுண்டர் விசஸ் பெரிய கவுண்டர். அதிமுகவோட பெருங்கோட்டைன்னு சொல்ல போகிற செங்கோட்டையனை அப்படி செஸ்காயின்லேருந்து தூக்கி போடுற மாதிரி அசால்ட்டாக தூக்கி போட்டார் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுதான் இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக இருக்குது. ஸோ அதிமுகவில் பரபரப்பு என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தெள்ள தெளிவாக உரிச்சு பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? பொதுவாகவே பெரிய கவுண்டர் சொன்னால் சின்ன கவுண்டர் கேட்டுப்பார் அப்படின்னு அதிமுக வட்டாரத்தில் வந்து எல்லாருமே நினச்சிட்டு இருந்த சமயத்தில் ஒரு பெரும் ட்விஸ்ட் வந்து இங்கே ஏற்பட்டிருக்கு. எல்லாருக்குமே தெரியும், செங்கோட்டையன் அவர்கள் வந்து 10 நாள் வந்து கெடு வச்சார். ஆல்ரெடி இபிஎஸ் அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஒரு முரண் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி செங்கோட்டையனை இந்த கட்சியை விட்டு நீக்கிட முடியுமா? அதாவது அதிமுகவோட பெருங்கோட்டையாக இருக்க செங்கோட்டையனை இந்த கட்சியை விட்டு தூக்கிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா அதிமுக வந்து தேர்தல் காலத்தில் வந்து பயங்கரமான ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி என்னடா எல்லாமே நல்லா போயிட்டுருக்கே, தொடர்ந்து அதிமுகவுக்கு வந்து ஓட்டுகள் வந்து குவிஞ்சிருமோ அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கும்போது வெளில வந்தார் பாருங்கள் நம்ம செங்கோட்டையன். ஸோ வெளில வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு அப்படியே கொஞ்சம் சலசலப்பையும் ஏற்படுத்திட்டு இதுக்கு இபிஎஸ் என்ன சொல்ல போகிறாரு, ஓபிஎஸ் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு நம்ம மனசெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக் வர வச்சுட்டு அவர் பாட்டு ஒரு பக்கம் போய் உட்காந்துட்டார். அதிமுகவில் என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துடலாமா? சின்ன கவுண்டரு பெரிய கவுண்டரு அப்படின்னு தான் வந்து 2 பேரை வந்து சொல்லுவாங்க. நம்ம யாருன்னு குறிப்பிட்டு சொல்லலை. பட்டு அதிமுகவோட ஒன்றிய ரத்தம் எல்லாருக்குமே வந்து தெரியும். சின்ன கவுண்டர் யார், பெரிய கவுண்டரு. இவர் சொன்னால் அவர் கேட்பார், அவர் சொன்னால் இவர் கேட்பார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போது சமீப காலமாக என்ன ஆயிடுச்சுன்னா வந்து, நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா சொல்கிறது, நீங்கள் உடனே மருத்துவர் ஐயா அந்த டாபிக்குள்ளே போயிடாதீங்க. இது வந்து அதிமுகவுள்ள நடந்தது. பொதுவாகவே அதிமுகவில் இருக்க எல்லாருக்குமே வந்து என்ன வந்து குறிக்கோளாக இருக்குன்னா, கட்சியை வந்து ரொம்ப பேர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு, அது இல்லாமல் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் பிளவுபட்டாங்க. அந்த பிளவுலாம் வந்து ஒன்று சேர்த்து திருப்பி அதிமுக வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பலமான கட்சியாக வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து தொண்டர்கள்கிட்ட வந்து ஒரு பயங்கரமான பேராக இருக்குது. அதுதான் வந்து செங்கோட்டையனோட மோட்டிவாகவும் இருந்திருக்கு. பட் ஆனால் முன்னாள் அமைச்சர்கள்லாம் சேர்ந்து இப்படி ஒரு முடிவை எடுப்பாங்கன்றது யாராலையுமே வந்து யூகிக்க முடியல. நம்மளுக்கே ட்விஸ்ட்டாக இருக்குன்னா அப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ட்விஸ்ட்டாக இருக்குன்னு வந்து கொஞ்சம் நினச்சி தான் பார்க்கணும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து எந்த அளவுக்கு பேக் ஆஃப் த சப்போர்ட் வந்து இபிஎஸ் அவர்களுக்கும் இருக்குன்றது தெரியும். பட் அதை விட ஸ்ட்ராங்காக செங்கோட்டையனுக்கு இருக்குன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதுவும் உள்கட்சி அமைச்சர்கள், அதாவது முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்களுக்கு வந்து அது வந்து இன்னும் அதிகமாகவே தெரியும். பட் அப்படி இருக்கும்போது இந்த முடிவு ஏன் தெளிவாக எடுத்த முடிவு தானா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து செங்கோட்டையனுக்கு ஆதரவாக நிறைய விஷயங்களை வந்து நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து செங்கோட்டையனுக்கு தான் பிஜேபி ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கோ அப்படிங்கிற கேள்வி வந்து நம்மளுக்குள்ளே எழுது. பட் இதை பற்றி நயினா நாகேந்திரனாக இருக்கட்டும், ஹெச்ராஜா இருக்கட்டும் பேசுகிற கருத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து முழுக்க அதிமுகவுக்கு வந்து சப்போர்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா பொதுவாக அவங்க வந்து கருத்தை சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஒன்றா இருந்தால் கரெக்டு தானே, அதில் என்ன தப்பு, எல்லாரும் ஒன்றா கூடி நல்லது பண்ணுறோன்னா எல்லாருக்குமே நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி பொதுவாக கருத்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இபிஎஸை தாண்டியும் செங்கோட்டையும் தாண்டியும் எதுவும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் முழுக்க அதிமுகவுக்கு வந்து முன்னிறுத்தி வந்து அது வந்து பேசப்பட்டிருக்கு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு வந்து பயங்கரமான சப்போர்ட் வந்து இப்போ ஜனங்க மத்தியில் எழுந்திருக்கு. பட் அதுக்கு நடுவில் இப்படி ஒரு டாபிக் தேவை தானே? ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து 14 மணி நேரம் உழைச்சிட்ருக்காரு. அதிமுக வந்து ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக பல உழைப்புகளை வந்து எல்லா அமைச்சர்களும் வந்து போட்டுட்ருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். பட் இதை தாண்டி இன்றைக்கி அவுட் ஆஃப் த டாப்பிக்காக வந்து மாறி இருக்கிறது வந்து செங்கோட்டையன் பேசி தான். அதை தாண்டி இபிஎஸ் கிட்டையும் நாங்கள் பேசிட்டோம். ஒரு 6 பேர் கொண்ட குழு வந்து பேசிட்டோம். ஓபிஎஸ் கிட்டும் ஒரு 6 பேர் கொண்ட குழு பேசிட்டோம். இந்த பிளவுகள்லாம் வந்து ஒரு 10 நாளில் வந்து சரி செய்யப்பட்டு திருப்பி அதிமுக வந்து ஒரு ஒன்றிணைந்த கட்சியாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் சொல்லிட்டாரா? ஆனால் இதுக்கு இபிஎஸ் சைட்லேருந்தும் ஓபிஎஸ் சைட்லேருந்து என்னடா பேச்சு வரப்போகுது, என்னடா மறுப்பு வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்துருந்த நிலையில் ஒரே நாளில் இதுக்கான மறுப்பை வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு. ஸோ ஈரோடு மாவட்டத்தில் வந்து செய்தியாளர்களை சந்தித்த இபிஎஸ் வந்து அப்படி 6 பேர் கொண்ட குழுலாம் வந்து என்னை வந்து சந்திக்கலை, இதை பற்றின தவறான வதந்திகளை வந்து யாரும் பரப்பாதீங்க, அதிமுக வந்து இப்போவே வலுவான கட்சி தான், இங்கே யார் சொல்கிறதையும் யாரும் கேட்க தேவையில்லை,
ஒரு தலைவனாக என்னை வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, அவங்க வந்து என்னை தேர்ந்தெடுத்ததுனால தான் நான் இங்கே வந்து ஒரு தலைவனாக நின்றுருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் ஒரு சிலருக்கு வந்து கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால அவங்க வந்து புரிதல் இல்லாமலும் பிரிதலில் இருக்காங்க. அதனால் நீங்கள் இதை பற்றின தவறான வதந்திகளை வந்து யாரும் பரப்ப வேணாம், இதை வந்து இதோட முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இபிஎஸ் வந்து சொல்லியிருக்காரு. இவர் இப்படி சொல்லும்போது செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு, 6 பேர் கொண்ட குழு சந்திச்சது அவங்க வந்து சேர்றதுக்கு அப்படியே கை கோக்கலாம் வந்துட்டாங்கன்ற அளவுக்கு அவர் வந்து பில்டப் கொடுத்தாரே, அதெல்லாம் என்ன பொய்யா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் செங்கோட்டையன் தரப்புலேருந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது தான் நம்மளுக்கு வந்து சரியான புரிதல் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அதை தாண்டி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 நாள் அவர் கெடு வச்சார், இவர் வந்து மறுப்பு தெரிவித்தார், உடனே கட்சியை விட்டு தூக்குதல்ன்றது வந்து எதிரே பார்க்கல, யாருமே எதிரே பார்க்கல, யாருமே எதிர்பாராத சமயத்தில் இது வந்து நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஏன் இது உடனே நடந்தது? கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அவர் சொன்னார், 6 பேர் கொண்ட குழு சந்திச்சதுன்னு அவர் வந்து சொல்லிட்டாலுமே கூட அது வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது ஒரு 10 நாள் கெடுக்குள்ளே அது நடத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு வேளை அவர் முடிவு எடுத்திருந்தாரோ என்னவோ. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து கட்சி விட்டு தூக்குதல் வந்து அவருக்கு ஷாக்காக இருக்கோ இல்லையோ, கட்சி தொண்டர்கள் பல பேருக்கு வந்து ஷாக்காக இருக்குது. ஆனால் இது வந்து உடனே எடுத்த முடிவும் கிடையாது, அமைச்சர்களோட ஆலோசனை கூட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்த முடிவு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே ரொம்ப அதிரடியான முடிவோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லா அதிமுக சைடில் வந்து பேசப்படுது. ஸோ இதை பற்றின அடுத்தடுத்த கருத்துக்கள்லாம் என்னவா இருக்க போகுது, செங்கோட்டையன் இதுக்கு என்ன மாதிரி வாய் திறக்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இதுக்கு ஓபிஎஸ் சைட்லேருந்து என்ன மாதிரியான விளக்கம் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து பயங்கர பரபரப்பாக இருக்குது. ஏன்னா தலைமை பேச ஆரம்பித்தாலே வேறு ரகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தொடர் வந்து 2026 தேர்தலை நோக்கி தான் போயிட்டுருக்கு, நம்மளும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் என்ன நடக்க போகுது, யார் வந்து எதிர்க்கட்சியாக வரப்போகிறாங்க, யார் வந்து ஆளுங்கட்சியாக வரப்போகிறாங்கன்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் என்ன பேச போகிறாரு, என்ன பகீர் மூமெண்ட் எல்லாம் கொடுக்க போகிறாருன்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் சொல்கிற சில பேருக்கு சரியாக படலாம், சில பேருக்கு தப்பாக படலாம், சில பேருக்கு நடுநிலைமையாக இருக்கலாம். அப்படி இருக்கிற எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்க போது, அடுத்து 2026 எலெக்ஷனில் என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்து அவங்க முன்னிறுத்தி வைக்க போகிறாங்க, இதுக்கு நடுவில் செங்கோட்டையனோட இந்த பரபரப்பு வந்து எந்த அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்த போகுது, எந்த அளவுக்கு வந்து அதை வந்து மூடி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதே மாதிரியான அடுத்த சொல்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.